வணக்கம். இட்லி அப்படின்னு சொன்னதும் வீட்டில் இருக்கவங்க கேட்குற முதல் கேள்வி, இன்னைக்கும் இட்லியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அந்த இட்லிக்குன்னு ஒரு தினம் கொண்டாடப்படுது. அது என்னைக்கு அப்படின்னா 2015 மார்ச் 30 அன்று இட்லி தினம் அப்படிங்கிற ஒன்றை சென்னையில் துவங்கினாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த இட்லி இனியவன் அப்படிங்கிற ஒருத்தர் 1328 இட்லிகள் தயாரித்து அந்த இட்லியை என்ன பண்ணாருன்னா உலக அளவில் பிரபலப்படுத்தினார். அந்த நாளை தான் இட்லி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இட்லியின் பிறப்பிடம் இந்தோனேஷியாவாக இருந்தாலும் கூட இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் இட்லி பிரதான உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலான வீடுகளில் காலை உணவு தினந்தோறும் இட்லியாகவே காணப்படுகிறது. இட்லி ஆரோக்கியமான உணவாக இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. குஷ்பு இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, ராமச்சேரி இட்லி இவ்வாறு இட்லிக்கென பல்வேறு வகைகள் உள்ளன. இட்லி ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட தற்போது அதனை இன்னும் வலு சேர்ப்பதற்காக சிறுதானிய இட்லி, ரவா இட்லி போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. தற்போது காலத்திற்கேற்றவாறு இட்லி மாறிவிட்டாலும் கூட மருத்துவர்களும் ஆய்வியல் நிபுணர்களும் இட்லியையே சத்தான உணவாக கொள்கிறார்கள். இட்லியின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிவதே உலக இட்லி தினத்தின் முக்கிய பங்காகும். நன்றி.